So we'll go to the 44th problem. 44th problem is there are two charges, both are positive charges, placed at a distance of 0.3 meter apart. அப்படின்னா Q1 Q2 க்கும் உள்ள செப்பரேஷன் வந்து 0.3 மீட்டர்னு கொடுத்திருக்கு. Q1 உடைய வேல்யூ 10 power minus 9 coulomb. Q2 உடைய வேல்யூ 20 10 power minus 9 coulomb. நானோ coulomb. 10 power minus 9 னா நானோ. அப்போ இந்த ப்ராப்ளத்துல கூட பார்த்தோம் நம்ம. Find the potential and intensity at a point midway between them. Midway அப்படினா midpoint. So midpoint I take it as O. So இந்த point A ன்னு வெச்சுக்கலாம். First position charge, first charge position, second charge position B. Midpoint is O. அப்போ AO is equal to OB is equal to midway. Midway na 0.15. ஏனா 0.3 உடைய midway. 0.3 oda midway 0.15 meter. Find the potential and electric field ன்னு கொடுத்திருக்கு. So potential முதல்ல பண்ணிடலாம். ஈஸியா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. Potential எப்படி எழுதுவோம்? பாயிண்ட் சார்ஜ் உடைய potential is given by kq by r. K is equal to 1 by 4 pi epsilon naught as a value 9 10 power 9 SI units. R is the distance இல்லையா? So இந்த particular charge V1 அப்படினா kq1 by r1, V2 kq2 by r2. So r1 ங்கிறது என்ன? r1 ங்கிறது AO, r2 ங்கிறது அதேதான். r2 is nothing but OB. So it is equal to r2. தெரியுதா? r1 is equal to r2 இந்த கேஸ்ல. இது r1, இது r2. So r1 is AO, which is this. r2 is OB, which is the same value. Q1 and Q2 are different இல்லையா? but total potential அப்படிங்கிறது potential is a scalar. So scalar addition நம்ம பண்ண போறோம். இதுல என்ன வரும்? அப்போ K by R1 R2 same value னா அப்போ ஏதோ R1 எழுதிக்கலாம் அல்லது R2 எழுதிக்கலாம். AO அல்லது OB ஏதோ ஒன்னு எழுதினா போறோம், right? Then Q1 plus Q2 தெரியுதா? K common, R1 R2 constant, same value, so taken out. Q1 plus Q2. K ஓடுது value 10 power 9. A ஓடு value 0.15. Then Q1 plus Q2 10 power minus 9, 20 10 power minus 9. Q1 plus Q2 will give you 30 10 power minus 9. Right? So there is a value. முடிஞ்சு போச்சு. இப்போ பார்க்கணும், இது மல்டிப்ளை பண்ணும்போது 10 power 9 10 power minus 9 கேன்சல் ஆகிட போகிறது. ஸோ வில் கெட் இந்த 15 எடுத்துட்டா இது 100. இப்போ மேலே ஒரு 100 வரும் இல்லையா? 15 எழுதணும்னா 100 வருமா? அப்போ 100 ஒன்று மேலே வரும். 15 30ல் ட்வைஸ் 200. இப்போ 200 9 பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக 1800 ஆன்சர் வரும். பொட்டன்ஷியல் இல்லையா? பொட்டன்ஷியலோட யூனிட் வோல்ட். So 1800 volt is the potential at the midpoint. இப்போ electric field at the midpoint பண்ணணும் இல்லையா? So electric field at the midpoint எப்படி பார்க்கலாமா? E is equal to E1 plus E2. எழுதினது கரெக்டா? இல்லை, தப்பு. ஏன்? electric field is a vector. அப்போ vector addition, superposition principle நம்ம யூஸ் பண்ண போகிறோம். vector addition இது. இங்கே scalar addition. அதனால் இது ரைட், அங்கே வெக்டர் அடிஷன். ஸோ டைரக்ஷன் பார்த்து பண்ணலாம். E1ங்கிறது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த ஃபர்ஸ்ட் சார்ஜ் அட் த மிட் பாயிண்ட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு டெஸ்ட் சார்ஜ் 1 கூலும் +1 கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். இதனுடைய ஃபீல்டு இது ப்ளஸ் இல்லையா? அப்போ இதனுடைய ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ E1 வில் பி அலாங் OB. அதே டெஸ்ட் சார்ஜ் இப்போ Q2னால இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ E2 வில் பி along this direction. தெரியுதா? E1 ரைட் சைடில் போயிட்டு இருக்குன்னா E2 ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? E1 மைனஸ் E2ன்னு எழுதலாம். தெரியுது? ஏன்
மைனஸ் எழுதியிருக்கேன் ஆப்போசிட்டில் இருக்கிறதால. ஆனால் ஒரு விஷயம், Q2 லார்ஜாக இருக்கு இல்லையா, Q2 இஸ் லார்ஜ் larger than Q1. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம், AO இஸ் ஈக்குவல் டு OB. அப்போ இதனுடைய ஃபீல்டு தான் இந்த பாயிண்டில் ஹையராக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது E1 மைனஸ் E2ன்னு எழுதலாம், அல்லது நான் அதனுடைய E2 உடைய ஃபீல்டு அதிகமாக இருக்கிறதால நெட்டை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் வரக்கூடிய ஃபீல்டு நெட்டை இந்த டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. அதனால் E2 மைனஸ் E1ன்னு எழுதிக்கலாம். நத்திங் ராங் இன் ஐதர் வே. தெரியுறதா? சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் மட்டும் எழுதுறேன். KQ by R square, KQ by R, potential KQ by R square. So once again, E1 உடைய magnitude R1 square, E2 உடைய magnitude KQ2 by R2 square. R1 R2 the same 0.15 each, R1 R2. So okay, the same thing. இந்த இடத்துல டைரக்ஷனோட நம்ம செய்ய போகிறோம். இப்போ மேக்னிடியூட் இந்த டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சு போயாச்சு. ஸோ ஃபைனலாக எந்த டைரக்ஷனில் இருக்க போகிறது, E2 இஸ் கிரேட்டர் E1, அப்போ இந்த டைரக்ஷனில் தான் இருக்க போகிறது, O to A டைரக்ஷனில் தான் இருக்க போகிறது. அதனால் இப்போ மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த டைரக்ஷனை நான் போட்டால் போகிறோம். ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது அப்போ நான் E உடைய மேக்னிடியூட் மட்டும் எழுதுகிறேன், மேக்னிடியூட் ஆஃப் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் எழுதுகிறேன். அப்போ E2 என்னது, K R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் இல்லையா. அப்போது நான் என்ன பண்ணிக்கலாம், அதை OA ஸ்கொயர் Q2 மைனஸ் Q1 வரும். ஏன் மைனஸ் வருது தெரிஞ்சுதா, Q2 மைனஸ் Q1 வரும். ஸோ K இஸ் 9 10 power 9, OA இஸ் 0.15 ஸ்கொயர், Q2 minus Q1 is 20 minus 10, which is 10 power minus 9. Q2 minus Q1, இங்கே Q1 plus Q2 வந்திருக்கு, ஆட் பண்ணணும், இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 20 minus 10 is 10. ஸோ இதுதான் சிம்பிளிஃபை பண்ணணும். இதனுடைய சிம்பிளிஃபை பண்ணியா இதனுடைய வேல்யூ 4000. இது சிம்பிள் அரித்மெட்டிக் கால்குலேட் போட்டுடலாம், 4000 வரும். இப்போ யூனிட் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோ. பொட்டென்ஷியல் யூனிட்டு வோல்ட்டு, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்டு வோல்ட் பர் மீட்டர். டைரக்ஷன் அதுவும் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ E field, the net electric field at the midpoint is 4000 volt per meter. டைரக்ஷன் எழுத போகிறேன், along OA. தெரியுறது, along OA இந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ the net electric field at the midpoint between the two charges is 4000 volt per meter along OA. இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ புரியுறதா, இங்கே சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எந்த டைரக்ஷன் பார்த்துட்டு அந்த டைரக்ஷனுக்குன்னு எழுதிடுறோம். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ப்ராப்ளம், வெரி சிம்பிள் இனஃப் ப்ராப்ளம். இங்கே அடிஷன் ஆஃப் சார்ஜஸ், அங்கே சப்ட்ராக்ஷன் வரதுக்கு ரீசன் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ஆப்போசிட், அதனால் Q2 minus Q1 வருது. ஸோ தட் இஸ் இட். வில் கோ டு நவ் 48th problem. 48th problem. 3 charges are kept at the vertices of an equilateral triangle. So equilateral triangle ku mudala I will just draw the triangle and the vertices ABC, which means equilateral triangle na the 3 sides are equal to each other, or they are equal or the same. It is given side 60 centimeter. 3 charges Q1, Q2, Q3 or Q1, இங்கே Q2 எழுதிக்கலாம், இங்கே Q3 எழுதிக்கலாம், இங்கே charges. Q1 உடைய வேல்யூ 1 மைக்ரோ கூலும்ப் ப்ளஸ், இது 3 மைக்ரோ கூலும்ப் ப்ளஸ். தென் சியில் இருக்கிற சார்ஜ் உடைய Q3 இஸ் minus 5 மைக்ரோ கூலும்ப். ஸோ மைக்ரோ ஞாபகம் இருக்கா, 10 power minus 6 மைக்ரோ உடைய -10 power minus 6.
So 3 charges are kept at the vertices of a equilateral triangle of side 60 centimeter. Find the electrostatic potential energy of the system of charges. So என்ன எழுதணும்? Electrostatic potential energy of the system of charges. Potential energy. So potential energy ங்கிறது U ன்னு எழுதுவோம். எப்பவுமே U ன்னு எழுதுவோம். First charge கொண்டு வைக்கும்போது work done கிடையாது. Second charge கொண்டு வரும்பொழுது அதோடைய potential வரும். அதை கண்டுபிடிச்சு நம்ம எழுதி இருக்கோம். ஞாபகம் இருக்கா? So K Q1 Q2 by the separation Q1 Q2 separation distance, that is AB. Potential என்னதுன்னா KQ by R potential. Energy ன்னு வரும்பொழுது so potential energy ன்னு வரும்பொழுது work done. Potential times charge. இதான் potential ன்னு வரும்போது work done வரும். So potential times the charge. அப்போ செகண்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது இந்த பாயிண்ட்ல கொண்டு வரும்போது இந்த சார்ஜ்னால வந்த பொட்டன்ஷியல் அது எவ்வளவு V, which is KQ1 by அந்த distance AB times the charge. எந்த சார்ஜ் கொண்டு வந்தோம்? அது Q2 கொண்டு வந்ததால் வருது. புரியுறதா? நெக்ஸ்ட் தேர்ட் சார்ஜ் கொண்டு வர போறோம். இந்த பாயிண்ட்ல இது ஏற்கனவே நம்ம தியரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ. தேர்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது இந்த பாயிண்ட்ல Q1 நாலையும் பொட்டன்ஷியல் வரும், Q2 நாலையும் பொட்டன்ஷியல் வரும். அப்போ ரெண்டு டேர்ம் எழுதணும். இதே ஃபார்ம்ல என்ன எழுதணும்? அப்போ K Q1 நால வந்தது on Q3 இல்லையா? So it is the distance is AC. Then K Q2 நால வந்தது, Q2 நால third positionல வந்தது, which is BC. தெரியுறதா நம்ம எப்படி எழுதினதுன்னு? So total potential energy is the sum of the three terms. Energy தானே, scalar addition. So commonality என்னெல்லாம் பார்க்கலாம்? Commonality is K, AB is equal to AC is equal to BC. So இங்கே ஏதாவது ஒன்று எழுதினா போகிறோம் இல்லையா? AB bracketல என்ன வரும்? Q1 Q2 Q1 Q3 Q2 Q3. So this is it. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். Q1 Q2 ன்னு வரும்பொழுது 1 multiplied with 3 மைக்ரோ. இந்த இடத்துல இப்போ என்ன வரும்? 1 multiplied with 3 is 3. இங்கேயும் மைக்ரோ இருக்கு. அப்போ 10 power minus 6 multiplied with 10 power minus 6, it will become 10 power minus 12. தெரியுறதா? Q1 Q3 1 with minus 5. அப்போ என்ன ஆகணும்? ப்ளஸ் வர முடியாது, மைனஸ். 1 with minus 5 is minus 5. Once again the factor is minus 12. ஏன்னா இது மைக்ரோ. Third is Q2 Q3 3 multiplied with minus 5. So it becomes once again minus 3 times 5 is 15. 15 10 power minus 12 தான் வரும். இதுவும் காமன் ஃபேக்டர், ரைட்? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எழுதிட்டேன். K நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர் 9 10 power 9. AB is equal to எல்லாமே காமன் இல்லையா? 60 சென்டிமீட்டர். இதில் மீட்டராக மாற்றணும். ஏன்னா இது SI யூனிட்ஸ் எழுதிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மீட்டராக மாற்றணும். 60 சென்டிமீட்டர் is equal to 0.6 மீட்டர். ஸோ முடிஞ்சுது. இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் வேலை. இதில் காமனாக இருக்கிற ஃபேக்டர் 10 power minus 12 வெளியில் எடுத்துடணும். தெரியுறதா? 10 power minus 12 எவ்ரிவேர் இதை எடுத்துட்டா 3 minus 5 minus 15. அப்போ minus 20 plus 3. இப்போ minus 20 plus 3 is minus 17 times 10 power minus 12 காமனாக வெளியில் எடுத்தாச்சு. ஸோ this becomes this value is multiplied with this value to get the total potential energy. So இது simple product தான் போடணும். அப்போ what is the final answer? மைனஸில் வரும் ஆன்சர். தெரியுறதா? ஏன் இது மைனஸில் இருக்குது? பாயிண்ட் ஆன்சர் வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிலாம் வரும்பொழுது மைனஸில் வரணும். ஏன்னா இது மைனஸ் இருக்குது. 0.255 பொட்டென்ஷியல் எனர்ஜியோட SI யூனிட்ஸ் என்ன? ஜூல். நெகட்டிவில் வரும், பாசிட்டிவில் வராது. ஏன்னா இந்த நெகட்டிவ் இருக்குது. புரியுறதா? நெகட்டிவ் சிக்னிஃபிகன்ஸ், டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ் சிக்னிஃபிகன்ஸ்
கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம், இப்போ ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ ஆன்சர் இஸ் -2.255 ஜூல். ஜேங்கிறது ஸ்டாண்டிங் ஃபார் ஜூல். ஸோ 48th ப்ராப்ளம் எனர்ஜியில் இருக்கிற ப்ராப்ளம், புரிஞ்சுது இல்லையா? ஸோ வில் நவ் பாஸ் ஆன் டு ப்ராப்ளம் நம்பர் 50. ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சிம்பிள் என்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? 5 electric flux through each face of a hollow cube, each side 10 centimeter. Hollow cube, no problem, right? So cube square போட்டு இந்த cube தெரியுதா? So if a charge is placed at the center of the cube. So center of the cube na, the 3-dimensional picture theriyirudha. So somewhere here center la the point charge is present, q is present. What is the electric flux through each face? Each face என்னது? ஒரு square face. How many faces are there for a cube? 6 faces, right? There are 6 faces for a cube. ரெண்டு பேரா 3 பேர் இருக்கும் இல்லையா? front, back, top, bottom, இந்த ரெண்டு சைடு. So 6 faces are there. So what is the electric flux to 6 faces? Very simple problem. Apply Gauss law. What is the statement of Gauss law? The total outward electric flux through a closed surface. Closed surface வந்துருதா? Cube is a closed surface is 1/epsilon naught times charge enclosed. அவ்வளவுதான், முடிஞ்சது. So total flux இது. இவன் கேட்டிருக்கிறது electric flux through one phase, ஏதா ஒரு phase தான். அப்போ flux through only one phase of the 6 phases என்ன வரணும்? 1/6 of the total flux. என்ன total flux? 1/epsilon naught times q enclosed. q enclosed ங்கிறது ஒரே ஒரு சார்ஜ் தான் enclosed. அவ்வளவுதான், முடிஞ்சது. So 1/6 of q/epsilon naught. So q என்ன வேல்யூ? q is given, ரொம்ப சிம்பிளா கேன்சல் பண்றதுக்கு வசதியா கொடுத்திருக்காங்க. q is equal to 8.85 மைக்ரோ கூலும். மைக்ரோனா 10⁻⁻6 இல்லையா? மைக்ரோங்கிறது 10⁻⁻6. 8.85 நம்பர் எதனால வந்திருக்கு? எப்சிலான் நாட் உடைய நம்பரோட கேன்சல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இல்ல? 10 what is the value of epsilon naught? 8.85 10⁻12 farad per meter. யூனிட் பத்தி போரி பண்ணா கெபாசிட்டன்ஸ்ல இருந்து வந்த யூனிட் வேணா இந்த இடத்துல ஞாபகப்படுத்திடலாம். எப்படி farad per meter எப்சிலான் நாட் வருது சொல்லிட்டுமா வேணாம்? ரைட், ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கெபாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, parallel plate capacitance. Parallel plate capacitance உடைய expression C is equal to epsilon naught A by D. A is the area, D is the separation. Capacitance உடைய யூனிட் என்ன? Farad F. epsilon naught தான் யூனிட் வேணும் எனக்கு, அதுதான் யூனிட் வேணும். A உடைய யூனிட் ஏரியா, so meter square. Separation யூனிட் மீட்டர். So மீட்டர் ஸ்கொயர்ல அந்த மீட்டர் கேன்சல் ஆகிட போகிறது. ஒரு மீட்டர் கீழே இருக்கு. அப்போ எப்சிலான் நாட்டுடைய யூனிட் வேணும்னா இந்த மீட்டர் கீழே வரணும். அப்போ ஃபேரட் மீட்டர் இன்வெர்ஸ் தெரியுறதா? ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து தான் எப்சிலான் நாட்டுக்கு யூனிட் வந்திருக்கு, ஃபேரட் பர் மீட்டர். ரைட், இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கலாம். q/epsilon naught போடும்போது 8.85 கேன்சல் ஆகிடும். இப்போ 1/6 8.85 கேன்சல் ஆகிட போகிறது. க்யூவில் இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற பவர் இஸ் 10⁻⁻6, கீழே இருக்கிறது 10⁻⁻12. ஸோ 1/6 நேச்சுரலி -12 மேலே போகும்போது +12. ஸோ 10⁻6/6 தெரியுது. எப்படி 10⁻+6 வந்தது? -12 கோயிங் அப் +12. ஸோ +6. இப்போ எப்படி இது யூனிட் எழுதணும்? இது ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணணும்னா 10⁻6ல ஒரு 10 எடுத்துக்கலாம், 10/6 எடுத்துக்கலாம். மீதி பாக்கி இருக்கிறது என்ன? 10⁻5 பாக்கி இருக்கும். 10/6 அப்போ 10⁻5 எழுதிட்டேன்னா பாக்கி இருக்கிறது 10/6 இல்லையா? 10/6 இஸ் 1.67.
So this is 1.67 10 power 5. What is the unit of flux? Electric flux. Unit of electric flux is, இப்போ இதுக்கு கூலும் இருக்குது, இதுக்கு ஃபேரட் இருக்குது, நம்ம இதுலேருந்து எழுத போகிறது இல்லை. ஃப்ளக்ஸோடைய டெஃபினேஷன் என்ன அதுலேருந்து எழுதலாம். வாட் இஸ் ஃப்ளக்ஸோடைய டெஃபினேஷன்? phi is equal to அல்லது d phi எழுதினாலும் சரி E டாட் ds இல்லையா. ஸோ E டாட் ds இது சர்ஃபேஸ் ஏரியா. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வோல்ட் பர் மீட்டர் எழுதலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, அல்லது நியூட்டன் பர் கூலும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 2 யூனிட் இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ 2 விதமான யூனிட் எழுதலாம். இதுக்கு ஃப்ளக்ஸுக்கு ஒன்று வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ் மல்டிப்ளை வித் மீட்டர் ஸ்கொயர் என்ன வரும்? இப்போது வோல்ட் ஒரு மீட்டர் கேன்சல் ஆகிடும், வோல்ட் மீட்டர்னு எழுதலாம். அப்போ ஃப்ளக்ஸுக்கு யூனிட் வந்து வோல்ட் மீட்டர்னு எழுதலாம். இதை யூஸ் பண்ணினா அப்படியே எழுத வேண்டியதான், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். ஸோ ஃப்ளக்ஸுக்கு மோஸ்ட்லி இந்த யூனிட் நம்ம யூஸ் பண்ணுவோம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். ஸோ இட்ஸ் a simple problem, application of Gauss's law to a simple situation like this, right? So 50வது problem இவ்வளவு தான் வேலை. இப்போ we'll go to 53rd problem. 53rd problem. Two capacitors of unknown capacitances connected in series and parallel. ஒரு வாட்டி சீரிஸாகவும் ஒரு வாட்டி பேரலாகவும் கனெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டு கெப்பாசிட்டர் எடுத்துட்டு இந்த 2 காம்பினேஷன்ஸ் ஒரு வாட்டி 6 மைக்ரோஃபேரட் இன்னொன்று 25 மைக்ரோஃபேரட் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? C1 C2 2 கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிறோம், கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஃபஸ்ட்டு சீரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது CS இல்லையா, சீரீஸ்னா அவருடைய காம்பினேஷன். CS இஸ் ஈக்குவல் டு 6 மைக்ரோ, ஒன்ஸ் அகேன் மைக்ரோ அப்படின்னா 10 - 6 ஃபேரட். பேரலல் காம்பினேஷன்னா நம்ம என்ன எழுதுவோம்? CP, which is 25 micro. Find the capacitances. So 2 capacitors exist. Series connect பண்ணும்போது you get 6 microfarad. Parallel connect பண்ணும்போது you get 25 microfarad. So what is C1 and what are C1 and C2 னு கேட்டிருக்கு. Very simple. Series combination, parallel combination. Series combination னா நம்ம என்ன பண்ணுவோம்? We know series combination is this combination C1 C2 combination. The result is C1 C2 by C1 plus C2. இந்த ரெண்டு வரும்போது போட்டோம் ஞாபகம் இருக்கா? அது parallel combination னா C1 C2 parallel combination இது இல்லையா. இதனுடைய ரிசல்ட் CP is equal to C1 plus C2. So parallel combination C1 plus C2 is equal to 25 microfarad. C1 plus C2. CS is 6 microfarad. So நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டினாமினேட்டரில் C1 plus C2 இருக்கு இல்லையா, அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதை 25 புரியுறதா? அப்போ சிஎஸ்ங்கிறது என்ன? 6. இப்போ இந்த மைக்ரோங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாமா? மைக்ரோ ஃபேரட்ங்கிற யூனிட் அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்பர்ஸை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சிஎஸ்ங்கிறது எவ்வளவு? 6. C1 C2 டிவைடட் பை C1 plus C2. C1 plus C2 ஓட வேல்யூ 25. இதுலேருந்து என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் C1 C2 is equal to 25 times 6, which is 150. 25 150. So C1 plus C2 is 25. C1 plus C2 is 25. C1 C2 is 150. இது ரெண்டு சால்வ் பண்ண வேண்டியதானே, ரொம்ப சிம்பிள், ரைட்? புரிஞ்சுதா? ஸோ யூ கெட் values C1 and C2 from this as 15 and 10 ன்னு வரும் ஆன்சர். அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? 15 மைக்ரோஃபேரட் 10 மைக்ரோஃபேரட். இவ்வளோ சிம்பிள் ப்ராப்ளம் தெரியுது. அது பேரலல் சீரிஸ் காம்பினேஷனில் ரெண்டு கேப்சன் எடுத்துக்கிறோம், அது ரெண்டுத்தையும் சீரிஸை கனெக்ட் பண்ணால் வந்த வேல்யூ, பேரலல் கனெக்ட் பண்ண வந்த வேல்யூ, அதை யூஸ் பண்ணி C1 C2 கண்டுபிடிக்கும். ஸோ 15 + 10 ஆட் பண்ணும்போது 25 வருது, 15 மல்டிப்ளை பண்ணும்போது 10ஓட 150 வருது ஆன்சர். தெரியுறதா? அது
ஸோ நம்பர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஃபைனலாக ஆன்சர் எழுதும்பொழுது யூனிட்ஸ் எழுதணும். மைக்ரோஃபேரட்னு யூனிட் எழுதணும். 53rd ப்ராப்ளம் இஸ் வெரி சிம்பிள் ஐடியா இன் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன். அதில் இன்னும் ஒரு 2-3 ப்ராப்ளம் இருக்குது, அது வரைக்கும் போடலாம். இதாவது கொஞ்சம் ஸ்லைட்லி இன்வால்வ்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் வரும். 53க்கு அப்புறம் I'll go to 55th. இது கொஞ்சம் வேறு கால்குலேஷன்லாம் போடணும். 3 capacitors are connected in parallel. அப்போது parallel combination 3 போடணும். இது 2 இப்போ 3 C1 C2 C3 வேல்யூஸ் கொடுத்துருக்கு. இல்லை 30 microfarad, this is 20 microfarad, this is 10 microfarad, connected in parallel to a 100 volt battery. அப்படின்னா அப்போ ஒரு பேட்டரினா இங்கே எதிரில் டிசி பேட்டரி, டிசியோட சிம்பிள் இது, சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் டிசி பேட்டரி. இது எவ்வளவு? வோல்டேஜ் இஸ் 100 volt. What is the total energy stored in the combination? Energy stored கேட்குறாங்க, புரியுறதா? Energy stored. So capacitance, அதில் எனர்ஜி ஸ்டோர்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, half CV². இந்த 3 விதமான ஃபார்முலா எழுதினோம். அதில் முக்கியமாக 2 ஃபார்முலா. அதில் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப யூஸ் பண்ணுறது half CV². வாட் இஸ் C? கெப்பாசிட்டன்ஸ். V அப்ளைடு வோல்டேஜ். இப்போ இந்த 3மே பேரலில் இருக்குது. இந்த 3த்தையும் பேரலல் காம்பினேஷனில் சிங்கிள் கெப்பாசிட்டராக மாத்திரம். அந்த வேல்யூ தான் இந்த C. வோல்டேஜ் அப்ளைடு இஸ் 100. ஸோ சிம்பிள் problem. So energy stored is half CV². C is the parallel combination. C is simply the CP, parallel combination. Parallel combination, what is the value? Simple addition, C1 plus C2 plus C3. C1, C2, C3 add பண்ணா என்ன வரும்? 30, 20, 10, 60 microfarad. So what is the value? Energy stored is equal to half 60 micron on 10 power minus 6. Then V². V is 100 volt. So 100 square. So there is the answer. So simple. ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 100 ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? 10 power 4 ஆகும். இது 60ல் half is 30. ஸோ 100 ஸ்கொயருங்கிறதுனா 10 power 4 எழுதிக்கிறேன், புரியுறதா? இது 10 power minus 6. அப்போது இதில் ஒரு 0 இருக்கு இல்லையா, 10 ஒன்று இருக்குல்ல. அப்போது இது 3, இது 10 எழுதினா 10 power 1 plus 1 plus 4 plus 5 minus 6. அப்போ 10 power minus 1 பாக்கி இருக்கும். எப்படி எழுதலாம்? 0.3ன்னு எழுதலாம். 0.3 என்ன? யூனிட் எழுதணும். எனர்ஜி யூனிட் ஜூல். ஸோ 0.3 joule is the answer. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். அந்த ப்ராடக்ட் எழுதுறதை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் 2வது முக்கியமாக ஒவ்வொன்றுலையும் யூனிட் எழுதணும். யூனிட் எழுதினா மார்க் கிடைக்காது. மார்க் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். 1 மார்க்கோ 6 மார்க்கோ குறைச்சிடுவாங்க. ஸோ யூனிட் எல்லா இடத்துலையும் எழுதிட்டு வரணும். எங்கெல்லாம் தேவையோ சப்ஸ்டியூட் பண்ணும்போதெல்லாம் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 55th ப்ராப்ளம் இஸ் பேரலல் காம்பினேஷன், எனர்ஜி ஸ்டோர்டு. அவ்வளோதான். இது ஒன்றும் கஷ்டமாகவே இல்லை இல்லையா, ஈஸியாக இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லா ப்ராப்ளமும் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். நம்ம படித்த பிரின்சிபல்ஸை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு ஈஸியாக அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஐ வில் கோ டு 56th ப்ராப்ளம். A parallel plate capacitor is maintained at some potential difference. So parallel plate capacitance அப்படின்னு ஒன்று நம்ம என்ன பண்ணணும்? C is equal to epsilon naught A by D அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் parallel plate capacitance உடைய capacitance expression. Maintained at some potential difference. சரி, a 3 mm thick slab is introduced between the plates. அப்போது parallel plate capacitor இது பெருசாக வரைஞ்சிடுறேன். இதில் ஒரு 3 mm திக்னஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி தான் இந்த டயக்ராம் வரைஞ்சோம். செப்பரேஷன் இஸ் D. கெப்பாசிட்டன்ஸோட இது ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறது, மைனஸ் சார்ஜ் இருக்கிற இது ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பிளேட்ஸு, டிங்கிறது இந்த செப்பரேஷன். இதில் நம்ம
we are going to introduce a slab of T is equal to 3 mm to maintain the plates at the same potential difference. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இது ஒரிஜினலாக இருந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறையும், ரைட்? அதை நம்ம எக்ஸ்பிரஷன் டெரிவ்லாம் பண்ணி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரிஜினலாக இருந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுலேருந்து இட் வில் ரெடியூஸ் இன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ Qங்கிற சார்ஜ் அந்த கெப்பாசிட்டன்ஸில் இருந்தால் Q இஸ் ஈக்குவல் டு CV, இது டெஃபினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து. ஸோ ஒரிஜினலாக இருந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துட்டா சார்ஜ் அப்படி தான் இருக்க போகிறது. பொட்டன்ஷியல் வில் ரிடியூஸ் பை இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி ஸ்லாப். அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பொட்டன்ஷியல் இது V0ன்னு எடுத்துக்கலாம், இது ஒரிஜினலாக இருந்த வோல்ட் பொட்டன்ஷியல்னு வச்சுக்கலாம். இது C0ன்னு எடுத்துக்கலாம், ஒரிஜினலாக இருந்த கெப்பாசிட்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி டயலெக்ட்ரிக் ஆஃப் சம் திக்னஸ் T, பொட்டன்ஷியல் எப்படி மாறும்? பொட்டன்ஷியல் வில் சேஞ்ச் டு, நம்ம இது டெரைவ் பண்ணியிருக்கோம், இட் வில் சேஞ்ச் டு sigma by epsilon naught d minus t plus t by epsilon r, where epsilon r is the dielectric constant in பேரு அல்லது relative permittivity of the dielectric, relative permittivity of the dielectric. இந்த சிக்மா பை எப்சிலான் நாட்டுங்கிறது சார்ஜ் டென்சிட்டி இதில் எழுதுகிறோம் இல்லையா? அப்போ இந்த V0 அதே போல் எழுத முடியும். V0 is simply சிக்மா பை எப்சிலான் நாட் டி. ஒரிஜினலாக இருந்த பொட்டன்ஷியல் இது என்ன? சிக்மா பை எப்சிலான் நாட் டி. சிக்மா பை எப்சிலான் நாட் இட் வில் ஸ்ட்ரைக், பார்த்தோன்னே ஞாபகம் வருதா? இட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த டூ சார்ஜ்டு பிளேட்ஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி dielectric. electric field என்னது இது times the separation is voltage, தெரியுதா? potential. so potential V0ங்கிறது இது, Vங்கிறது என்ன ஆகும்? சிக்மா பை எப்சிலான் நாட்லேருந்து பொட்டன்ஷியல் குறையும். எப்படி குறைஞ்சது? Dங்கிற வேற இடத்துல என்ன வந்திருக்கு? D மைனஸ் முதல்ல T பிளஸ் T பை எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர் ஞாபகம் வச்சுக்கணும் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ T சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம், T by epsilon r ஆட் பண்ணுறோம். அப்போ எஃபெக்டிவாக இந்த வேல்யூ இஸ் லெஸ் தேன் D, தெரியுதா? எஃபெக்டிவாக இந்த டோட்டல் வேல்யூ இஸ் லெஸ் தேன் D. ஸோ V0 Vயும் கம்பேர் பண்ணும்போது V இஸ் லெஸ் தேன் V0. இதை நம்ம டெரைவ் பண்ணிடும்போது சொன்னது திருப்பி இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ என்ன ஆகுது? பை த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி டயலெக்ட்ரிக் ஸ்லாப் T ஆஃப் திக்னஸ் T, பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆகுது. அதான் எழுதியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பிட்வீன் தி பிளேட் to maintain the same potential difference. அப்போ என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் குறைஞ்சிருக்கு. The distance between the plate is increased by, so distance is increased by 2.4 millimeter, increased by 2.4 millimeter to maintain potential. So maintain potential என்ன? V reduce ஆயிடுச்சு, V0க்கே வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? செப்பரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதாவது என்ன சொன்னேன்? ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆர் இதுக்கு இன்னொரு பேர் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இதுதான் எப்சிலான் ஆர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எப்சிலான் ஆர்னு கேட்டிருக்காங்க. புரியுறதா? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் கிவன்? செப்பரேஷன்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஒன்லி திக்னஸ் இஸ் கிவன். அண்ட் டு மெயின்டைன் த பொட்டன்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு V0 ஆகணும்னா இந்த செப்பரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் டேட்டா. புரியுறதா? இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அதை பார்க்கலாமா? அப்போ ஒரிஜினலாக இருந்த செப்பரேஷன்லேருந்து செப்பரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் என்னெல்லாம் பண்ணிக்கணும்? இந்த இடத்துல ஒரு சின்ன இன்னொரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த D0ன்னு எழுதிக்கிறேன் நான். ஒரிஜினலாக இருந்த செப்பரேஷன் தெரியுறதா? இப்போ V0 இஸ் சிக்மா பை எப்சிலான் நாட் டைம்ஸ் Dன்னு எழுதினோம் இல்லையா? அது D0ன்னு போட்டுக்கிறேன். D0னா ஒரிஜினலாக இருந்தது. அப்புறம் அந்த பொட்டன்ஷியல் இப்போ என்ன ஆயிருது? ரெடியூஸ் ஆயிருக்கு D0ன்னு. அப்போ இங்கே எழுதணும், தெரியுறதா?
அப்போ நான் இது ஒரிஜினலாக இருந்த பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ அதை நான் என்ன பண்ண போகிறோம், V is equal to V0 இப்போ மாற்ற முடியும். இந்த D0லேருந்து அதை இன்க்ரீஸ் பண்ணினா முடியும். அப்போது இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம், D0லேருந்து இந்த 2.4 mm கூட்டினா வரக்கூடியது தான் என்னது, the new distance, new separation of the plates. புரியுறதா? to make V is equal to V0, ஒரிஜினலாக V less than V0 இருக்கும். to make V equal to V0, the distance between the plate is increased. அப்படின்னா D0லேருந்து அது Dக்கு மாறி இருக்கு. எவ்வளவு இப்போ 2.4 mm மாறி இருக்கு. இப்போ புரியுதா? இப்போ எல்லாம் இப்போ are you able to follow? ஸோ ஒரிஜினலாக இது இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது V is equal to V0 மாறுறது. V is equal to V0 எப்போ மாறும், D0க்கு பதிலாக D இருந்தால் மாறும். புரியுறதா? D0 இருந்தால் V less than V0. now V is equal to D ஆகிடும். இப்போ V is equal to V0 அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஸோ V is equal to V0 இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணணும். இப்போ எது இதில் D0 இருக்கும், ஆனால் இதில் D இருக்கும். D is D0 plus. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ நாங்கள் எழுதுகிறேன். ஸோ V0 is equal to V, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த சிக்மா பை எப்சிலான் நாட் ரெண்டு சைடு கேன்சல் ஆகிடும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், V is equal to V0, அது சிக்மா எப்சிலான் கேன்சல் பண்ணிட்டா D minus T plus T by epsilon R, T by epsilon R இது இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், இது கேன்சல் ஆகிடுது V0ல சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போ D0 மட்டும் இருக்கும். புரியுறதா? ரைட். இப்போ இதில் என்னெல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு வேண்டியது என்ன, எப்சிலான் ஆர் நமக்கு வேணும். ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் இந்த T by எப்சிலான் ஆர் மட்டும் எழுதினா என்ன அர்த்தம், D0 இது அந்த பக்கம் அமைச்சிடுறேன் மைனஸ் D ப்ளஸ் T. புரியுறதா? அந்த பக்கம் வச்சுனா D0 மைனஸ் D ப்ளஸ் T ஆகிடும். இது எவ்வளவு, D0 எவ்வளவு தெரியாது, ஆனால் D0 Dயும் மைனஸ் பண்ணால் தெரியும். D0 மைனஸ் D இதுலேருந்து எழுதணும். தெரியுதா? ஸோ நமக்கு வேண்டியது D0 மைனஸ் D. ஸோ D0 மைனஸ் D வந்ததுன்னா இந்த இது என்ன ஆகணும், 2.4 அந்த பக்கம் போனோம். அப்போது D0 மைனஸ் D இஸ் மைனஸ் 2.4. then plus T, T is 3. so 3. what is the value of therefore minus 2.4 plus 3 is 0.6. எது 0.6, T by epsilon R is 0.6. நமக்கு வேண்டியது என்ன, epsilon R. therefore epsilon R is மேலே வரும், இது கீழே வரணும், T by 0.6. T by 0.6. T எவ்வளவு, 3. so 3 by 0.6. what is the value of therefore 3 by 0.6 is 30 by 6 which is 5. புரியுது இந்த ப்ராப்ளம்? இது கொஞ்சம் லிட்டில் இன்வால்வ்ட், கேர்ஃபுல்லாக பண்ணணும். லெட் மீ சம்மரைஸ். திருப்பியும் இதை எப்படி போட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். எப்சிலான் ஆர் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 5 எப்படி கண்டுபிடிச்சோம் பாரு. ஒரிஜினலாக when the dielectric is not there, Q is equal to C0 V0 எழுதிக்கிறோம். V0ங்கிறது என்ன, ஒரிஜினலாக இருந்த பொட்டன்ஷியல் of the two plates இந்த dielectric இல்லாத போது, அப்போ சிக்மா பை எப்சிலான் நாட் D0ன்னு எழுதிக்கிறேன். இந்த dielectric ஸ்டாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே பொட்டன்ஷியல் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகுதுன்னு என்ன, சிக்மா பை எப்சிலான் நாட் D0 மைனஸ் T பிளஸ் T பை எப்சிலான் ஆர்னு வந்திருக்கும். அப்போ V less than V0 இருந்திருக்கும். To make V equal to V0, the plate separation is increased by 2.4. அப்போ புது செப்பரேஷன் Dங்கிறது என்ன, D0 plus 2.4. அப்போ இந்த V என்ன ஆகிடும், equal to V0 ஆகிடும். அப்போ இந்த இடத்துல D0 பதில் இப்போ நான் D சப்ஸ்டியூட் பண்ணேன்னா V is equal to V0. அப்போ D சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும், V is equal to V0. அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் you get this expression. From this substitute you get epsilon r. ஸோ சம்மரைஸ் பண்ணது புரிஞ்சுதா? இட்ஸ் a very little ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம டெரைவ் பண்ணின எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணணும் இங்கே.
So we'll go to the next problem. அதாவது 56 முடிச்சோம் இல்லையா? 57 இது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிஸ்கஷனோட பண்ணலாம். 57ங்கிறது வந்து ஃபுல்லாக ரொம்ப கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஐடியாவை புரிஞ்சுக்கணும் 57ல் நம்ம ப்ராப்ளத்தை போடுறதுக்கு. என்ன நடக்கிறது, அதாவது டயலெக்ட்ரிக்கை கெப்பாசிட்டன்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன நடக்கிறது அது மாதிரி, அது 57th ப்ராப்ளம் படிக்கட்டுமா? A dielectric of dielectric constant, இந்த எப்சிலான் ஆர் பேர் தான் dielectric constant, 3 fills 3/4 of space between the plates of a parallel plate capacitor. parallel plate capacitor இருக்கு, அதனுடைய செப்பரேஷனை டின்னு எடுத்துப்போம் எப்பவுமே. இது ப்ளஸ் பிளேட்டு, இது மைனஸ் பிளேட்டு. இதனுடைய 3/4 of the space is filled with this dielectric. 3/4 இப்படி அசியூம் பண்ணிக்கலாமா? அது கிட்ட இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த டயலெக்ட்ரிக். திக்னஸ் எவ்வளவு? 3/4 of D. புரியுறதா? திக்னஸ்ங்கிறது 3/4 of D இது ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு இன் த டயலெக்ட்ரிக்? இந்த டயலெக்ட்ரிக்கில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. அதனுடைய இப்போ கெப்பாசிட்டன்ஸில் எனர்ஜி ஸ்டோர்டு நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எனர்ஜி ஸ்டோர்டு இன் a capacitor is given by half CV square. half CV square இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி ஸ்டோர்டை பற்றி பேசுகிறான். இப்போது ஒரிஜினலாக நம்ம வித்தவுட் த டயலெக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோர்டு என்னவா இருக்க முடியும்? half the C0 எழுதிக்கலாம். ஒரிஜினலாக இருந்தது அது V0 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எப்போ வித்தவுட் டயலெக்ட்ரிக் இது எனர்ஜி ஸ்டோர்டு வித்தவுட் டயலெக்ட்ரிக் இது எழுதிக்கிறோம் வச்சுக்கோ. டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு என்னெல்லாம் நடக்கிறது? 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, பொட்டன்ஷியல் வில் கம் டவுன், வில் ரெடியூஸ் பார்த்தோம். பொட்டன்ஷியல் குறையிறதால என்ன ஆகுது? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். பொட்டன்ஷியல் குறையும், அதனால கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். பொட்டன்ஷியல் குறையிறதால யூ கேன் ஆட் சம் மோர் சார்ஜஸ். இன்னும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது இன்னும் அது அலோவ் பண்ணோம், அக்குமடேட் பண்ணோம் சார்ஜஸ். அப்போ அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொல்கிறோம். ஸோ ஒரிஜினலாக C0 V0 இருந்தது, இப்போ CV வந்திருக்கு, ரைட்? இப்போ பொட்டன்ஷியல் குறைஞ்சிருக்கு சொல்கிறோம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த டயலெக்ட்ரிக்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், வாட் இஸ் த எனர்ஜி நவ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் டயலெக்ட்ரிக்னு பார்க்கலாம். ஸோ வியை முதல்ல கண்டுபிடிக்கலாம். வி எப்படி நம்ம எழுதினோம்? பொட்டன்ஷியல் இப்போ போன ப்ராப்ளத்தில் எழுதும்போது என்ன ஞாபகம் இருக்கா? சிக்மா பை எப்சிலான் நாட் டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சிலான் ஆர். சிக்மா பை எப்சிலான் நாட் டி இருக்கும் எப்பவுமே வித்தவுட், அப்போ டி மைனஸ் டி டி பை எப்சிலான் ஆர்னு எழுதினோம், ஞாபகம் இருக்கா? அதே எக்ஸ்பிரஷனை திருப்பி எழுதியிருக்கேன். இப்போ இது வி. இப்போ இந்த இடத்துல நம்ம டி என்ன, டி இஸ் 3/4D. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம. அண்ட் எப்சிலான் ஆர் என்னது, அதையும் கொடுத்தாச்சு 3. இப்போ எப்சிலான் ஆரையும் டீயும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடம் தானே சேஞ்ச் ஆக போகிறது. ஸோ டி வந்து 3/4D ப்ளஸ் டிங்கிறது திருப்பி டிங்கிறது என்ன 3/4D, எப்சிலான் ஆருங்கிறது 3. ஸோ இந்த 3 இந்த 3யோட கேன்சல் ஆகும். இப்போ பாக்கி என்ன இருக்குது? இதில் தெரியும் டி காமனாக இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதின்னு வரேன். டி காமனாக இருக்குது, அதை எடுத்துடுறேன். 1 மைனஸ் 3/4 இங்கே ப்ளஸ் எவ்வளோ வந்தது? 1 மைனஸ் 3/4 ப்ளஸ் 1/4. அப்போ 1 மைனஸ் 3/4 1/4 என்ன ஆன்சர்? வாட் இஸ் த வேல்யூ ஹியர்? 1/2 தெரியுறதா? 1 minus 3/4 is 1/4. 1/4 plus 1/4 is, so this is simply
d by 2. So V is sigma by epsilon naught d by 2. இதுல இருந்து என்ன தெரியுது? Sigma by epsilon naught d ங்கிறது என்ன? V naught. So V naught by 2. The potential is reduced by half. தெரியுதா? அப்ப capacitance என்ன இருக்கும்? Potential half reduced னா capacitance double ஆயிருக்கும். Capacitance double ஆகும். ரைட், அத அப்புறம் பார்க்கலாம். இப்போ எனர்ஜிக்கு வரலாம். அப்போ capacitance double ஆயிருக்கும். இப்போ எனர்ஜிக்கு வரலாம். So this is because of the introduction of the slab of thickness 3/4d epsilon r 3 நமக்கு என்ன ஆச்சு? பொட்டன்ஷியல் ஒரிஜினலா இருந்த பொட்டன்ஷியலை விட பாதி ஆயிருக்கு. அப்போ some more charges can be introduced and what is the therefore energy stored here னு கேக்குறாங்க இல்லையா? So energy stored க்கு நம்ம என்ன பண்ணனும்? half cv² தான் யூஸ் பண்ண போறோம். ரைட், half c என்ன ஆகுது? இப்போ twice ஆகும் சொன்னேன் இல்லையா? v என்ன ஆயிடுது? twice of c naught. இது c is becomes twice c naught. v is half of v naught. So half cv² நம்ம போடும்போது என்ன ஆகுது? இப்போ இது 1/4 வரும், இது 1/2 வரும். So half இருக்கு, இன்னொரு 1/2 வரும். தெரியுதா? 1/2 c naught v naught square னு வந்திருக்கு. தெரியுதா? ஸோ இதோடைய எனர்ஜி என்ன இருக்கு? இப்போ ஒரிஜினலாக இருந்த விட பாதி ஆயிருக்கு. அந்த பாதி தான் இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒரிஜினலாக இந்த எனர்ஜி half c naught v naught square, அதோடைய 50% என்ன ஆயிருக்கு? இந்த டைஎலக்ட்ரிக்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ டைஎலக்ட்ரிக்ல ஸ்டோர்டு எனர்ஜி இஸ் stored energy in dielectric is equal to half of this, which is I will say 50%. So இது எப்படி போடணும்னு புரியுதா? stored energy when the dielectric has this thickness epsilon r 3, அதிலேருந்து கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷன் half of the original energy is stored in the dielectric. இப்போ halfனா 50% ன்னு சொல்லலாம். ஸோ 57வது ப்ராப்ளம் எப்படின்னு புரிஞ்சுதா? we'll go to the last problem setல last 58 லாஸ்ட் ப்ராப்ளம். அந்த 58ஓட நிறுத்திக்கலாம். நான் போடாத ப்ராப்ளம்லாம் ஈஸியாக போட முடியணும் ஸ்டூடெண்ட்ஸ்னால, அது ஒன்றும் டிஃபிகல்ட்டி இருக்க முடியாது. இதை பேஸ் பண்ணி, அதுவும் இல்லாமல் சில ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது புக்கில், அதையும் பேஸ் பண்ணி தான் மற்ற ப்ராப்ளம்லாம் நான் போடாததெல்லாம் போட்டுடலாம். லாஸ்ட்டாக ஒரு 58th ஒரு காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்சஸ் இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் அது. 58th ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கு. இது ஒரு கெப்பாசிட்டர், எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் connected to a DC supply. So இது C1, C2, C3. C1 is 2 mu f, C2 is 2 mu f, C3 is 1 mu f, and the voltage applied is 120 volt. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த parallel combination முதல்ல reduce பண்ணிக்கலாம். C1, C2, C3 இருக்கு இல்லையா? C2 parallel C3, that gives you some CP. parallel இருந்தால் என்ன பண்ணுவோம்? simply addition. So C2 plus C3 addition என்ன வரும்? 2 plus 1, 3 microfarad. So the circuit can be reduced to, இப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? parallel combination நான் reduce பண்ணி எழுதிட்டேன். அப்போ I can replace this. இப்போ டெம்பரரியாக நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு பேர் CP, அதனுடைய வேல்யூ 3 மைக்ரோஃபாரட். எப்படி கண்டுபிடிச்சோம்? வெரி சிம்பிள், ரைட்? இப்போ இது வச்சுக்கலாம். இப்போ என்ன கொஸ்டின்னா, வோல்டேஜஸ் கண்டுபிடிக்கணும், சார்ஜஸும் கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், சார்ஜஸும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இப்போ ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த டோட்டல் வோல்டேஜ் இஸ் வின்னு எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டன்ஸ் C1க்கு அக்ராஸ் இருக்கிறது V1, இதுக்கு அக்ராஸ் இருக்கிறது VPன்னு எழுதிக்கலாம். CPக்கு அக்ராஸ் இருக்கிறது VPன்னு எழுதிக்கலாம். அப்போ what you
write as a first equation V is equal to V1 plus Vp. தெரியுதா? Sum of these two voltages is equal to this voltage. அப்போ V1 plus Vp is equal to V. V எவ்வளவு? 120. So this is first equation எழுதிக்கலாம் இது. The first equation. Second equation எப்படின்னா இப்போ இது 2 mu f இது 3 mu f இல்லையா? இப்போ இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கிறதால இதனுடைய சார்ஜ் இது மேல இருக்கிற சார்ஜஸும் இதுல இருக்கிற சார்ஜஸும் ஈக்குவலா இருக்கும். சீரிஸ்ல நம்ம என்ன சொன்னோம்? பொட்டன்ஷியல்ஸ் டிவைட் ஆகும், சார்ஜஸ் சேமா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அது யூஸ் பண்ண போறேன் இப்போ நான். அப்போ Q1ங்கற சார்ஜ் C1 ல இருந்துனா கெபாசிட்டர் C1 ல இருந்தா அது இஸ் C1 V1. QPங்கற சார்ஜ் CP ல இருந்தா அது CP VP. But Q1 is equal to QP. Charges when they are connected in series are the same. அப்போ C1 V1 is equal to CP VP. What is C1? 2. அப்போ 2V1 அந்த யூனிட் இப்போ ரெண்டு சேமா இருக்கு, அதனால கேன்சல் ஆகிடும் இல்லையா? 2V1 CP எவ்வளவு 3. So 2V1 is equal to 3VP. The second equation. So the first equation, this is the second equation. V1 plus Vp is 120. 2V1 is equal to 3Vp. Solving 1 and 2. Equation 1 and 2. V1 Vp கிடைச்சிரும். தெரியுதா? எப்படி? இது 2V1 is equal to 3Vp ங்கிறது V1 is equal to 3 by 2 Vp வரும். V1 is 3 by 2 Vp. அப்போ 3 by 2 Vp plus Vp. அப்போ இது என்ன ஆகும்? 3 by 2 plus 1 இல்லையா? 3 by 2 Vp plus Vp is equal to 120 ஆயிடும். இதுலேருந்து இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். 3 by 2 plus 1 which is 5 by 2. அப்போ 5 by 2 Vp is equal to 120. இதில் நீங்களே போடலாம், நான் சும்மா இது ஸ்பீடாக போடுறேன்னு நினச்சிட்டு கூடாது. அப்போ 120 which means 2 by 5 of 120. Vp is 2 by 5 of 120. How much is that? 240 by 5. எவ்வளவு இப்போ? 5 4s are 20, 48 volt. So Vp is 48 volt. அப்போ therefore Vp is 48 னா V1 இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம், அதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். Vp is 48 னா V1 is equal to 120 minus 48. 120 minus 48 is how much? 7. So 72 volt. So என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைனலா? இப்போ இதை அழிச்சிடலாமா? இது பிரின்சிபல் புரிஞ்சுதா? இதை ஈக்குவேஷன் 2 எப்படி எழுதணும்னு? So finally we found out V1 is equal to 72 volt, Vp is equal to 48 volt. இது சால்வ் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ திருப்பியும் இந்த சிபி உடைய காம்பினேஷன் வரைகிறேன். சிபி இஸ் a parallel combination of C2 and C3. இந்த C2 and C3க்கு அந்த வோல்டேஜ் எவ்வளவு இப்போ? Vp, அதாவது Vp is equal to 48 volt. தெரியுதா? ஸோ C1 C2 ரெண்டுத்துக்குமே 48 volt இதுவும் அப்ளை இருக்கு, இங்கேயும் 48 volt அப்ளை இருக்கு. அப்போ சார்ஜஸ் இப்போ ஆன் தி கெப்பாசிட்டர். ஸோ C2க்கும் வோல்டேஜ் 48, C3 ஓட வோல்டேஜும் 48. சார்ஜஸ் அந்த கெப்பாசிட்டர் பண்ணும்பொழுது C2க்கு சார்ஜ் எப்படி எழுதுவோம்? Q2 is C2 V2. What is C2? C2 is 2 microfarad. 2 microfarad. 2 microfarad. 2 10 power minus 6. V2ங்கிறது Vp தான் 48. So Q2 charge on capacitor 2 is 48 times 2 is 96. 10 power minus 6 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மைக்ரோ. So charge is micro coulomb. 96 micro coulomb. இது Q2.
Q3 க்கு C3 V3 V3ங்கிறது என்ன potential across C3 that is nothing but Vp தான் C3 ஓட வேல்யூ 1 microfarad times 48 அப்போ Q3 is 48 micro coulomb ஏன்னா சார்ஜ் இல்லையா மைக்ரோ இதுக்கு வருது சார்ஜ்ன்றதால கூலூம்ப் தெரியுதா Q2 is 96 micro coulomb Q3 is 48 micro coulomb ரைட் அப்போ பாக்கி இருக்கிறது Q1 கண்டுபிடிக்கணும் ஸோ Q1 எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே எழுதலாமா Q1 is C1 V1 C1 is 2 microfarad V1 is 72 volt 72 times 2 is 144 10 power minus 6 is micro charge coulomb so finally நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ப்ராப்ளத்தில் பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் C1 க்கு பொட்டன்ஷியல் V1 எவ்வளவு 72 வோல்ட் C2 ஓடிதும் C3யும் parallel இருக்கிறதால சேம் பொட்டன்ஷியல் எவ்வளவு 48 வோல்ட் V2 48 V3யும் 48 then charges on the capacitor first capacitor Q1 எவ்வளவு வருது 144 மைக்ரோ coulomb Q2 96 Q3 48 so that is a solution of this problem தெரியுதா